ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குழந்தையா இருக்கும்போது கூட சீக்கிரமா குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டோமோன்னு தோணுது. இப்பல்லாம் குளிச்சு விடவே முடியல. ஒரு வழி ஆக்கிர்றான். எப்படா அவன ரெடி பண்ணி வெளியில கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இட்லி, தோசை மாவுக்கு ஊற வச்சிருந்தேன். அரைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாரி ஐஸ் கியூப்ஸ் எடுத்து ஒரு கப்ல போட்டுக்குவேன். கூடவே தண்ணியும் பிடிச்சு வச்சுட்டோம்னா, இந்த தண்ணி தான் மாவு அரைச்சு முடிக்கிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 1.25 லிட்டரு. ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது கிரைண்டர் வந்து சீக்கிரமா சூடாகாம இருக்கும். அப்பதான் மாவு நல்லா வரும். சாக்கர் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்னை பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஷாக்கு தான். என்ன மங்களகரமா இருக்க அப்படின்னு. உளுந்து மாவு அரைச்சு முடிச்சாச்சு. பாத்திரத்தில் எடுத்து போடும்போது நல்லா பந்து மாதிரி விழணும். அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ அரிசி கூட வெந்தயத்தை போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேட்சையும் அரைச்சி எடுத்துக்குவேன். அரிசி மாவு சின்ன சின்ன ரவையா இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில எடுத்துக்கணும். அப்பதான் இட்லி நல்லா வரும். ஃபைனா இருந்தா தோசைக்கு நல்லா இருக்கும். உப்பு சேர்த்து கலக்கி எடுத்து வச்சிடலாம். மாவை நல்லா பீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அடையாளமே இந்த பபிள்ஸ் தான் மேலே. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?